நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நன்றியோடு நல்ல தேவா, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவே, என் வாழ்வின் நாயகன் நீரே. சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டைய இருப்பவரே, எல்லா வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்கு ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஒரு வேத போதி வாசிக்கலாமா? சங்கீதம் 124வது அதிகாரம் 1 முதல் 3 வரை. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். இங்கே சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் நம் பக்கத்தில் இராவிட்டால் நமக்கு முன்பாக வந்த பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்களிலே நாம் விழுங்கப்பட்டிருப்போம். ஆனால் நாம் இன்றும் ஜீவனோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அதுக்கு காரணம் கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தார். நம் கடந்து வந்த எல்லா பாதையிலும் நம் கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்ததால் மட்டுமே நம்ம எல்லாவற்றையும் கடந்து வந்தோம். நம்புறீங்களா? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டோமாப்பா, இங்கே இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்கப்பா. அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளையும் கடந்த காலத்தை நினைத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை பெருகி வளையும். அந்த நம்பிக்கையோடு நம்ம எதிர்காலத்தை முன்னோக்கி செல்ல கடவுள் நமக்கு கிருபை தருவாதாக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்களை தாங்குதேப்பா. நன்றியப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு முன்பாக நாங்கள் இதுவரை கடந்து வந்த எங்கள் ஜீவித நாட்களிலே கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக வந்த பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடங்கள், கஷ்டங்களிலே கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்து நீர் எங்கள் பக்கத்தில் இருந்ததால் மட்டுமே நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கோம் தகப்பனே. எங்களை உயிரோடு காத்ததற்கு ஒரு எண்ணம் உண்டு கர்த்தா, ஒரு திட்டம் உண்டு கர்த்தாவே. எங்களுக்காக சகலவற்றையும் உருவாக்கி வைத்திருக்க தகப்பன், அதை எங்களுக்கு தருவதற்காகவே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொரு கருத்திலே தருகிறோம் அப்பா. தருக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.